சரியம்மா சரியம்மா பாஸ். 56வது கேள்வி. நிசா கசா பங்குடைமை வணிகத்தின் 2026 3/31 முடிவடைந்த வருடத்துக்கான பங்காளர் நடைமுறை கணக்குகள் பின்வருமாறு. 1/4/2025 மீதி நிசாக்கு 160,000, கசாக்கு 120,000. சம்பளம் நிசாக்கு 1,00,000, கசாக்கு 80,000. மூலதன வட்டி 10%, நிசாக்கு 60,000, கசாக்கு 40,000. லாபம் நிசாக்கு 120,000, கசாக்கு 60,000. பற்று நிசாக்கு 20,000, கசாக்கு 10,000. 31/3/2026 மீதிகள் நிசாக்கு 420,000, கசாக்கு 290,000. பங்காளரிடையே பங்குடைமை உடன்படிக்கை ஏற்படுத்தாது 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தின் 24ஆம் பிரிவின்படி இப்பங்குடைமை வணிகத்தில் செயற்படுமாயின் 31/3/2026 முடிவடையும் வருடத்துக்கான கசாவின் லாப பங்கு 2வது நடைமுறை கணக்கினூடாக சீராக்குவதற்கான நாட்குறிவு பதிவு. ஏற்கனவே பார்த்த கேள்விதான். நிசா கசா பங்குட வணிகத்தின் ஒரு பங்கா நடைமுறைக்கான தந்திருக்கு. சம்பளம் மூலவட்டி லாபம் கற்று கழிவற்றிருக்கு. பங்காளிய பங்குட உடன்படிக்கை ஏற்படுத்தாது இது ஒப்பந்தம் இருந்திருக்கு. உடன்படிக்கை ஏற்படுத்தாது 1890ஆம் ஆண்டு பங்குட கடைச்சட்டத்தின்படி 24ஆம் பிரிவு பங்குடை வணிகம் செயற்படுமாய் முடிவடையும் கசா என்ற லாப பங்கு என்ன? முதல் நீங்க தேறியில்லாமல் இருக்கணும். பெரிய லாபம் என்பது 3 விஷயத்தை கூட்டிவேன். போர் தெரியுதா? சார் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. சரியா? ஓ பெரிய லாபம் என்பது பங்குடைமைனா ஒரே கேள்விதான். மூலதன வட்டி சம்பளம் லாபம் மூன்றையும் கூட்டவன். மூலதன வட்டி 60, 40, 1,00,000. சம்பளம் 1,80,000. லாபம் 180,000. மூலதன வட்டி 60, 40, 1,00,000. சம்பளம் 180, லாபம் 120, 60, 170. சேஷம் என்றால் 460. 460. இந்த 460 நிசாக்கும் கசாக்கும் இடையில ஒப்பந்தம் இல்லாம சட்டத்தை பின்பற்றோம்னா மூலத்துக்கு வட்டி வேற ஆகும், சம்பளம் வேற ஆகும். தனியா லாபம் மட்டும் தான் கொடுக்க போறோம். 460,000 எல்லாரும் பிரிச்சோம்னா எந்த இருப்பாரு பெடவெளி கசாயின் லாப பங்கு 2,30,000. திவ்யா ஓகே? சார். திவ்யாவின் லாப பங்கு 2,30,000. பெரியப்பா 2 டைம் 4 2 பேருந்து போயிட்டேன். ஓகே சார். நாளை 2 அனுப்பப்படும். அடுத்த கிழமை கிரேட் தெரிஞ்சுல தொடங்குவோமா? சூங்கார் நேரடிக்காரருக்கு நாளை ஸ்டார்ட். நேரா ஃப்ரெண்ட்ஸாக வெளி மாவட்டத்திலேருந்து வந்து ஜாழ்ப்பாணத்து படிக்க போறீங்க மாட்டேன் 1.5 மாதம். என் ஃப்ரெண்ட்ஸ் யாரு கேட்டா சொல்லிடும். 2,30,000 2,30,000 நடைமுறை கணக்கு கூட சீராயிருங்க. முதலாளுக்கு 430. ஆறாம் மீதி நரவண்டிய மீதி பார்த்தோம்னால் மூளை வட்டி சம்பளம் லாபம் 3 மணினா 160, 120, 1,00,000, 170, 280. 280 கொடுத்துருக்கோம். 230 இதெல்லாம் 50 இருக்கும். அவரை பார்த்தோம்னா 80, 40, 120, 60, 180. 180 கொடுத்துருக்கு. இன்னும் 50 கொடுப்போம்.
முதலாவது நிசாவுக்கு 50,000 கூட செலவழிச்சிட்டான். இல்லாக நிசான நடைமுறை கணக்கு வரவு. ஹசான நடைமுறை கணக்கு செலவு. விளங்கோ நடைமுறை கணக்கு நிசா கணக்கு வர 50. நடைமுறை கணக்கு நிசா கணக்கு வர 50. ஹசான செலவு 50. திருப்பி ஹசான என்ன சொல்லுங்க செலவு 50. திருப்பி தருவேன். ஓ திருப்பி சொல்றேன். ஏற்கனவே பாருங்க நிசாண்ட சம்பளம் 1,00,000, மூணு 60,000, லாபம் 120,000. சம்பளம் லாபம் போன இடத்துல 3 கொடுத்துருக்கோம். 1,00,000 160 105 தான் 280 கொடுத்துருக்கோம். ஆனா உனக்கு ஒப்பந்தப்படி சட்டப்படி பிரிச்சால் தனிய லாபம் தான் பேர். அப்ப 230 280 வந்துச்சு. அப்ப எவ்வளவு கூட வச்சுன்னு சொல்லுவான் நடமை கணக்குல சிலா பக்கம் 50 கூட வச்சு இல்லாம வேற. அடுத்த ஆளு இப்ப கசாக்கு கொடுத்தது சம்பளம் 80, 340, லாபம் 60. 80 40 120 60 180 180. 2,30,000 வர வேண்டிய இடத்துல 180 தான் கொடுத்துருக்க வேண்டாம். இன்னும் அவருக்கு 50,000 கொடுக்கணும்னா நம்ம செலவாக்கணும். கூட வச்சிட்டோம்னா நம்ம கணக்குல எங்க இருக்கோம் திவ்யா? கூட வச்சிட்டோம்னா நம்ம கணக்குல எங்க இருக்கணும்? கூட வச்சிட்டோம்னா நம்ம கணக்குல வர வைக்கணும். நடைமுறை கணக்கு நிசா கணக்கு வேற 50,000. நடைமுறை கணக்கு கசானா செலவு 50,000. திவ்யா சரியா? சார் Anybody, any doubts? No, sir. அடுத்த லட்சம் உண்மை போய் சரி பண்ணி வச்சுங்கிறாரு. டவுட் இருக்கா? சரிங்களா?
வாசி. முதலாவது 57வது கூற்று சரியா பிழையா? சகானா சொல்லும்பா, முதலாவது சரியா பிழையா? முதலாவது கூற்று சரியா பிழையா? மலரவன் சொல்லுவான். ஆம் சார். ஆ சரி சார். இது கனவே கேட்டது. பங்குடம வியாபாரம் ஒன்றை இதுல எல்லா பாசிபிள் வந்து எல்லாம் தொகுத்து போட்டிருக்கா. பங்குட வியாபாரம் வைத்திருப்பது பங்காளிகளிடையே உடன்படிக்கை காணப்படுவது ஒரு அவசியமான நிபந்தனையா. இப்ப நான் சட்டத்தை பின்பற்ற போறேன்னு சொல்றதும் ஒரு உடன்படிக்கை தானே. சொல்ல விளங்குதா? 24ஆம் பிரிவை பின்பற்ற போறேன்னு சொல்றதும் ஒரு உடன்படிக்கை தான். சரியானு பங்குட வியாபாரம் வைத்திருப்பதற்கு பங்காளிகளிடையே உடன்படிக்கை காணப்படுவது அவசியமான நிபந்தனையா. வேற மாற்றிக்கிறது இருக்காராவது இல்லை எக்ஸ்பெக்ட் ஆனாக்க திவ்யா என்ன சொல்லவாரு? திவ்யா ஆம் சார். சரியா பிள்ளையா? சரி. சரி, முதலாவது சரி. லாவண்யா அவ வவுனியா தெரியுமா? யார் சார்? திவ்யா திவ்யா வவுனியா கொன்மேண்டா. தெரியா சார். இரண்டாவது வாசி. 2வது, பங்காளர்களுக்கிடையில் ஒரு எழுத்து மூல உடன்படிக்கை ஒன்று இல்லாத பொழுது பங்குடைய வியாபாரத்திலிருந்து இளைப்பெறும் பங்காளருக்குரிய செலுத்த வேண்டிய பெறுமதியானது கடன் கணக்கிற்கு மாற்றப்பட வேண்டியது கட்டாயமானதாகும். பங்காளிகளில் ஒரு எழுத்து மூல உடன்படிக்கை ஒன்று இல்லாத பொழுது இப்ப சட்டம் பின்பற்ற போறோம். பங்குட வியாபாரத்திலிருந்து இளைப்பாறும் பங்காளி செலுத்த வேண்டிய பெறுமதியானது கடன் கணக்கு மாற்ற வேண்டிய கட்டாயமாகும். பங்குடமிருந்து பங்காளி இளைப்பாறு கடன் கணக்கு மாற்றுவோம். அது சரி. சரி, அடுத்த 3வது, பங்காளர்கள் தமது மூலதன மீதிகளின் விகிதத்தில் லாப நட்டத்தினை பகிர்வு செய்யும் போது மூலதன மீதிக்கு வட்டி செலுத்துவது அர்த்தமற்றதாகும். பங்காளிகள் தமது மூலதன மீதிகளின் வீதத்தில் லாபனத்தை பயிர் செய்யும் போது மூலதன மீதிக்கு வட்டி செலுத்துவது அர்த்தமற்றதாகும். உனக்கு தெரிந்தானே இப்ப மூலதன வீதத்தின் அடிப்படையில் லாபம் பிரிச்சம் என்றால் அப்ப மூலதன வட்டிக்கு கொடுக்குறது அர்த்தமற்றது. ஏனென்றால் 2 ரேஷியோவும் தாம 10 படி பார்த்தாலும் மூலதன ஈடுபடுத்திய மூலதன ரேஷியோ பார்த்தாலும் சமன். அப்பயே நாங்கள் மூலதன வீதத்தின் அடிப்படையில் பிரித்து கொடுத்தால் மூலதனத்து வட்டி கொடுக்குறது அர்த்தமற்றதா. ஆகிய அந்த கூட்டுச்சேரி அந்த கூட்டுச்சேரி
அடுத்த வாசிங்களா? அடுத்தது மூலதனத்தின் மீதான வட்டி சம்பளங்கள் என்பவை பங்குடைமையின் லாப பங்கினை நியாயமான முறையில் பகிர்வதனை உறுதி செய்வதற்காக பங்காளர்களுக்கு செலுத்தப்படுகிறது. தனியா லாபம் கொடுக்கறது பதிலாக மூல வட்டி சம்பளம் எல்லாம் பங்குடைய லாபங்களை நியாயமான முறையில் பகிர்வதற்கு பங்காக சேர்த்துக்கணும். கூட மூலதனம் போட்டது கூட வட்டி கொடுக்கும். பங்குடைமைக்காக கஷ்டப்படுறதுக்கு அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். அது சரி, விட சரி. 3வது சரி, 4வது சரி. 5வது. 5வது 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தின் 24ஆம் பிரிவின்படி மூலதனத்திற்கு 5% வட்டி செலுத்துதல் வேண்டும். மூலத்துக்கு வட்டி இருக்கா? 24ஆம் பிரிவுல கடன்களுக்கு தான் வட்டி. மூலத்துக்கு இருக்கா? இல்லை. அப்புலாய் பிள்ளை. அடுத்த 6வது 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தின் 24ஆம் பிரிவின்படி முகாமையின் ஈடுபாட்டுக்கு பங்காளருக்கு சம்பளம் வழங்கப்பட தேவையில்லை. முகாமையில் ஈடுபட்டால் சம்பளம் வழங்கப்படுகிறது. சரி சரி. 7வது பங்காளர் நடைமுறை கணக்கின் மீதியினை பங்காளர் சுய விருப்பத்தின் பேரில் பெற்றுக்கொள்ள முடிவதுடன் பங்காளர் மூலதன கணக்கு மீதியினை மற்றைய பங்காளர்களின் அனுமதியின்றி பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மூலதனம் மீதி செலா மீதி மூலதனத்தை எடுத்துக்கொள்ளலாம், நடைமுறை கணக்கு எடுத்துக்கொள்ளலாம், மூலதன கணக்கு மீதி எடுக்கலாம். ஏன்னா நடைமுறை கணக்குல பயிர் விடயங்கள் தான் இருக்கு, மூலதன கணக்குல நிலையான விடயங்கள் இருக்கு. அதை கை வைக்கலாம், பயிர் விடயங்கள் எடுக்கலாம். அவை குறிச்சாரு மற்ற பங்காள அனுமதி மூலதன கணக்கு எடுக்கலாம், நடைமுறை கணக்கு எடுக்கலாம். அடுத்தது பங்குடைமைக்கு பங்காளரினால் கொடுக்கப்படும் கடனுக்கான வட்டியானது பங்குடைமை வியாபாரத்தில் செலவினமாக இனங்காணப்படுவதில்லை. பங்குடைமை பங்காளனால் கொடுக்கப்படும் கடனுக்கான வட்டியானது பங்குடைமை வியாபாரத்தின் ஒரு செலவா இனங்காணப்படும். அதை குறிச்சாரு. செலவா இனங்காணப்படுவது குறிப்பிட கடன் வட்டி கணக்கு வராது. அந்த பங்காள நடைமுறை கணக்கு செலவாயிருக்கும். கடன் வட்டி செலவா காட்டாம விடையலாம். இனங்காணப்படுவது இல்லை என்ற விட குறிப்பிட இனங்காணப்படுவன குறிச்சாரு. அடுத்த 9வது பங்குடைமையொன்றின் உரிமையாண்மை லாப நட்ட விகிதங்கள் மாற்றமடையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பங்குடைமையின் நன்மதிப்பானது மதிப்பிடப்படல் வேண்டும். நன்மதிப்பானது மூலதன கணக்கூட சீராகப்படுவது தெரியும். பழைய பங்காளம் மூலதன கணக்கு செலவு, புதிய பங்காளம் மூலதனக்கு வராது. ஆகவே சரி. அடுத்த பங்காளர் கடனானது பங்குடைமையின் உரிமையாண்மையின் ஒரு பகுதியாக கொள்ளப்படும். இப்படியா? பங்காள கடன் பங்குடைமை உரிமையாக பகுதியா? இல்ல, உரிமையாண்மைக்கு என்னென்ன வேறு? மூலதன கணக்கு, நடைமுறை கணக்கு. பங்காள கடன் என்பது நடைமுறை எல்லாம் போறோம். வாய்ப்புடை நான் விடியமணி சொல்ல. 1வது சரி, 2வது சரி, 3வது சரி, 4வது சரி, 5வது புல, 6 சரி, 7 சரி, 8 புல, 9 சரி, 10 புல. சரி, 52 போவோம்.
மேடம் வாசிமேன் அந்த செமினாருக்கு தொடர்ந்து அட்டண்டன்ஸ் இல்லாத நினைக்கிறேன் ரெக்கார்டிங் பாக்குறேன் போல எல்லாம் டூட் எடுத்திருக்கோம் 2 ஒன்று நடக்கும் ரெக்கார்டிங் பாக்குறாங்களாம் சார். சொன்னேன் இல்லாட்டி அதுக்கு டூட்டை போடாம விட்டுருவோம். செகண்டா 2வது டூட்டை போடாம விட்டுருவோம் நாளைக்கு. ஐம்பத்தி எட்டாவது கேள்வி. கபிலன் கார்த்திக் ஆகியோர் முறையே 30 லட்சம் 40 லட்சத்தினை மூலதனமாக விட்டு 2025 4/1 பங்குடைய வியாபாரம் ஒன்றினை ஆரம்பித்தனர். அவர்கள் பின்வரும் நிபந்தனைக்கு உடன்பட்டனர். முதலாவது, கபிலன் கார்த்திக் ஆகியோர் முறையே 4,50,000 7,50,000 வருடாந்த சம்பளத்தினை பெறுவதற்கு உரித்துடையவர்கள். 2வது, ஒவ்வொரு பங்காளரும் மூலதனத்தில் 10% வருடாந்த வட்டிக்கு உரித்துடையவர்கள். 3வது, லாப நட்ட விகிதம் பங்காளரிடையே சமனாக பகிரப்படும். 31/3/2026 முடிவடைந்த வருடத்தில் பங்குடைமையானது 24 லட்சம் லாபத்தினை உழைத்திருந்தது. பங்காளர்கள் இவ்வாண்டில் தமது சம்பளம், மூலதன வட்டி ஆகியவற்றை காசாக எடுக்கவில்லை. வாசன் என்பவர் 31/3/2026 புதிய பங்காளராக சேர்க்கப்பட்டார். இவர் மூலதனமாக 20 லட்சத்தினை காசாக கொண்டு வந்தார். இத்தினத்தில் பங்குடைமையின் நன்மதிப்பானது கணிப்பிடப்பட்டு வாசனின் நன்மதிப்பு பங்கானது 1,60,000 மதிப்பிடப்பட்டது. நன்மதிப்பு தொடர்பான சீராக்கமானது பங்காளரின் மூலதன கணக்கின் ஊடாக மேற்கொள்ளப்படும். கபிலன் கார்த்திக் வாசன் ஆகியோரின் லாப நட்ட விகிதம் முறையே 2:2 ஆகும். பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. முதலாவது, பங்குடைமையின் மொத்த நன்மதிப்பு வாசன் சேரும்போது. நன்மதிப்பு சீராக்கத்திற்கான நாட்குறிப்பு பதிவு. 3வது, 31/3/2026 பங்குடைமையின் உரிமையாண்மையின் மொத்தம். கடைசியா ஒரு பேர் ஒன்று போட்டுக்கிறீங்க. ஓம் சார். அவங்க செமினார் வாரம் பெருசா வாரது இல்ல சார். காசு கட்டு பஞ்சாவே அவங்க டிரெக்டா போற மாதிரி சொன்னவங்க. எனக்கு சரியா தெரியல. ஜூம்ல வாரது இல்ல பெருசா. 12 உங்களோட பதிவு வந்தது. டெனால்ட் அண்ணா தந்தவர். அவர்தான் ஆட் பண்ணி விட்டவர். அவர்தான் ஆட் பண்ணி விட்டவர் குரூப்ல. அங்க இருப்பேன் நான் சொல்லிடுங்க. நான் கேட்டேன் சார், நீங்க அங்க எடுப்பீங்களோன்னு கேட்க, இல்ல நீங்க போஸ்ட்ல அனுப்பி விடுங்கன்னு சொன்னவங்க. ஏன்னா எனக்கு பக்கத்துல இருக்கிறார். வாசிச்சிட்டேன் சார். சொல்லு. ஓ என்ன யாரு யாரு யார் செய்யறது தானே. நான் பிந்தி வாரணும். ஸ்கூல் அலுவலர் ஸ்கூல்ல சைன் வச்சு போட்டு சரிங்க. அவங்களுக்கு அவங்க 8 மணி மூலமா அவங்க அலுவலர் அந்த அவங்களுக்கு எல்லைக்கிரியல் ஃபுல்லா பாசிபிள் செய்யிட்டேன் 2025 இருந்து 2019 வரைக்கும். நீங்க நான் மாற்றி நான் பேப்பர் பார்ப்பன் செய்யணும் பார்ப்பன் வாசிப்பு ஒன்று செய்யறாங்க.
புல்லாட்டி ஜூலை எண்டு வரைக்கும் வருவீங்கப்பா. உங்களுக்கு 27க்கு பேப்பரை புல்லாட்டி இல்லை அந்த தேர்ட் டைம் வட்டி கொடுத்தேன் தெரியாது தேர்ட் டைம் புல்லாட்டி ஏன்னா நான் கண்டா போனது இல்லை இலைப்பாறை வேணாம் எல்லா படிச்சு அதெல்லாம் பத்தி அதெல்லாம் ஒரு 2 செய்து போட்டு பவுண்டி வளைஞ்சி பேப்பரை அடிச்சு கொடுத்த பேப்பரை சின்னதாவே காணும் அதுதான் அதிகம் பார்சியல் பேர் பார்த்து பேர் மாதிரி தானே இருக்கும் பேப்பர். ஓ ஓ அதான் சரி சரி. பிள்ளைகள் என்ன செய்ய நம்மளால பிள்ளைகள் நான் செய்து போட்டுதான் நீங்க ஜூலை மாதம் ஃபுல்லா பொங்கலுமே தெரியா புதுப்பாலம் தொடங்க வரும். இல்ல இல்ல நான் இங்க வாங்க எஸ்டி கார் வச்சோம். ம், ம். சரி, சரி. அது என்ன மாதிரி அவங்களுக்கு நீ அந்த கடற்கரை ஜாம நான் ஃபுல்லா ஒண்ணு முடிக்கிறேன் நீ ஃபுல்லா மூளை போய் செய்வீங்க போல புதுசா 3 மணிக்கு வந்தவங்களாக்கும் அன்றைக்கு நிற்கிறாங்க அன்றைக்கு புதுசா 3 மணிக்கு வந்தவங்க பழையில பாவனி இருக்காரு. மரியாதை சொன்னா 2 வகுப்பையும் போற வர வகுப்பு 2 வகுப்பு வரை 2 வகுப்பு வரை சொன்னா சூப்பர் சரி. பிறகு கொம்பிய பேர் எல்லாமே 2 நாளைக்கு 2 பேர் 2 சனிக்கு ஒருக்கா பேர். சரி. ம். திவ்யா சரிடா வைக்காம லீவ் பண்ணாங்க நீங்க கடைசி நேரம் லீவ் பண்றீங்க லீவ் பண்ணாங்க நான் சொன்னேன் சும்மா ஒரு 1.5 மணி விட கூட எடுக்கலாம் கிளாஸ் இல்லைங்க வேண்டாமே நீங்க சிலபஸ் சரியா கொண்டு வந்துட்டு கூட கிளாஸ் எடுத்தனா சரியா வந்து வெளிமாவட்ட நாளை விட இது முடிப்பேன் 13 சிலபஸ் வார கிளாஸ் இறங்கிடுவேன் திங்கள் பட்டன் வந்துடும் செவ்வாய் ஓகே சார் இங்கெல்லாம் செவ்வாய் வந்துடும் அட்ரஸ் என்ன என்ன கூடாதா கபிலன் கார்த்திக் ஆகியோர் 3000 4000 3008 1/4/2025 பங்குட வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்தனர் பின்பு நிபந்தனைக்கு உடன்பட்டனர் கபிலங்காதி முறை 450 750 வேளாண் பருவ குறித்திருக்கள் ஒவ்வொரு பங்கா 3/10 லாபண்டிகள் சமன் 31/3/2026 முடிந்த வேடத்தில் பங்குடமையாளர் 2400 லாபத்தை உழைத்திருந்தார் பங்கா இவ்வாறு தங்கள் சம்பளம் 3 ஆகியவற்றை காசாக எடுக்கவில்லை பாசல் என்பது 31/3/2026 நிதியான இறுதியில் புதிய பங்கா சேர்க்கப்பட்டார் மூலமா 2000 ரூபாய் காசா கொண்டு வந்த இத்தினத்தில் பங்குடமை நன்மைப்பு கணிப்பிடப்பட்டு பாசலின் நன்மை பங்கு 160 மதிப்பிடப்பட்டு நன்மை தருவான் சீராக்கம் மூலன கணக்குடன் மேற்கொள்ளப்படும் கபிலன் கார்த்திக் வாசன் ஆகிய புதிய ஆண்ட வீதம் 2-2 கொண்டா மொத்த நன்மைப்பு யாது வாசன் சேரும் உங்களுக்கு தெரியும் 58 மொத்த நன்மைப்பு 160,000 கொண்டா பொன்சர் 106 ரூபாய் புதிய ஆண்டு வீதம் 2-2 கோடி ஒரு பங்கு தான் அந்த 160,000 தான் 5 பங்கு வரும் எவ்வளவு ஒரு பங்கு தான் 160 5 பங்கு வரும் 90 2
லட்சம். நன்மையும் சீராகுது நான் குறிப்பு கேட்பான் அல்லது நன்மை கேட்பான். 160 ஒரு பங்குன்னா 5 பங்கு வரும். செமினார் நடக்கிற கிளாஸ் நடக்கிறதுல போன் சார்ஜ் போடுங்க. அதே மாதிரி கவரேஜ் இருக்கான்னு பாருங்க. டேட்டாவை போடும். நன்மை பற்றி சீராகிறதுக்காக நான் குறிப்பிட்டு பாருவேன். மூணாயிரம் கபிலன் கார்த்திக் பாசன் கணக்கு வராது. 800 5 160 162 320 320 160. மூணாயிரம் கபிலன் கார்த்திக் கணக்கு செலவு. பழைய நாட்டு என்ன சொல்லியிருக்கேன்? சம 800 சமனாக பிரிச்சால் 400 400 திருத்திக்க போனாலும் கழுதிக்க தொடர்பு பங்காள மூல கணக்கு வரவு. அதில் புதிய பங்காள மூல கணக்கு வர பழைய பங்காள மூலம் மொத்தமாக எழுதிய 6000 பேர் போட மாட்டேன். மார்க்ஸ் இல்லை. விளங்கப்படுத்துறது அப்படி சொல்லுவோம்னா பேர் தெரியுமில்ல 3 பேர் 2 பேர். மூணாயிரம் கார்த்திக் பாசன் கணக்கு வரவு 320 160. மூணாயிரம் கபிலன் கார்த்திக் கணக்கு செலவு 400. திவ்யா ஓகேயா? ஆம் சார். 31/3/2000 பங்குடமே உரிமையாண்மை மொத்தம். இதுக்கு 3000 நடமை கணக்கு அடிச்சுன்னா டைம் போயிடும். எப்படி எடுக்கிற ஐடியா பாரு. ஆரம்பம் 3000 3000 4000 சேர்த்தா 7000. புதுசா கொண்டு வந்த 3000 2000 சேர்த்தா இங்க 9000 கூடுதல். பங்குடமே 3000 குறித்தோடு பங்காளி குறைஞ்சு கூடுமோடிய மொத்த மூலதனம் மாறாது. பங்குடமையின் தேறிய லாபம் தான் 2400. தேறிய லாபத்தின பிரிவு தான் மூலதன வட்டி சம்பள லாபம். மூலதன வட்டி சம்பள லாபம் போறது பெறாது. பங்குடமை இந்த உரிமையாண்மை கேட்டபடியால 2400 லாபம் உரிமையாண்மை போடும். மூலதன வட்டி சம்பள லாபம் போடுறது பற்றிருந்தா கணிக்கணும். இங்க பற்ற பெட்டி எடுக்கலையா சரி கூட்டி எடுத்தீங்கன்னா 11400 பங்குடமை உரிமையான். கிசா இருக்கிறியா? கிசா ரோஹிணி ஆம் சார். கிசா ரோஹிணி எல்லாம் வந்து ஆம் சார். பங்குடமை மொத்த உரிமையாண்மை 1400. கிசாக உங்களுக்கு 7 மணி நேரம் நேரடியா வாங்க என்ன ஆம் சார். இந்த ரோஹிணி இல்ல சார் கிளாஸ்ல. நிறைய எக்ஸ்சேஞ்ச் தோலை இல்ல 10 மணிக்கு வரையில பின்னேரம் செய்யறான்னு சொன்னாங்க. தெரியல. சரி பாருங்க இதுக்கு நீங்க மூலதன நடமை கணக்கு அடிச்சிருந்தா என்ன போயிடும் டைம் போயிடும். குறித்த பங்காள கபிலண்ட உரிமையாண்மை தான் கேட்டாங்க. இது மொத்த உரிமையாண்மை இந்த வழியால ஆரம்பம் ஈடுபடுத்த போகணும். சேர்ந்து கொண்ட காசு எடுத்து அறியலாம். ரைட் அடுத்த போமோ. அடுத்த 2 கேள்வி.
வாசி. 59வது கேள்வி. ரவி, கவி, புவி ஆகியோர் லாப நட்டங்களை 5:3:2 என்ற விகிதத்தில் பங்கீடு செய்யும் பங்குடைமை ஒன்றினது பங்காளர்கள் ஆவர். 31/3/2026 உள்ளவாறான நிதிநிலைமை கூட்டு தகவல் பின்வருமாறு. மேலதிக தகவல். 1/4/2025 ரவி பங்குடைமையிலிருந்து இளைப்பாறினார். இத்தினத்தில் ரவியினது நன்மதிப்பு பங்கானது 6 லட்சமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான சீராக்கங்கள் மூலதன கணக்கின் ஊடாக மேற்கொள்ளப்பட வேண்டும். ரவியின் செலுத்த வேண்டிய தொகைக்காக 4 லட்சம் கொண்டு செல் மீதியுடைய தளபாடம் கையளிக்கப்பட்டது. மிகுதி கடனாக கருதப்பட்டது. 2வது 1/4/2025 இருந்து பங்குடைமை ஒப்பந்தம் பின்வருமாறு. ஒவ்வொரு பங்காளரும் மாதாந்தம் 10,000 சம்பளம் பெறுவர். மூலதன மீதிகளுக்கு வருடாந்தம் 10% வட்டி வழங்குதல். லாப நட்டங்கள் சமனாக பகிரப்படும். 3வது 31/3/2023 முடிவடைந்த ஆண்டில் பங்குடைமையின் சகல விற்பனைகள் மற்றும் கொள்வனவுகள் கடன் அடிப்படையில் இடம்பெற்றுள்ளன. இவ்வாண்டில் கடன்பட்டோரிடமிருந்து பெற்ற காசு 18 லட்சம், மேலும் கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு 9 லட்சம் ஆகும். 4வது இவ்வாண்டில் செலுத்தப்பட்டுள்ள செயற்பாட்டு செலவுகள் 370,000 ஆகும். 5வது கடன்கள் மீதான வட்டி யாவும் இவ்வாண்டில் நிலுவையாக உள்ளன. 6வது கவி 2 லட்சம் கிரியமான பொருட்களையும் புவி 1,50,000 காசினையும் பற்றியுள்ளனர். இவை ஏடுகளில் பதியப்படவில்லை. 7வது ஆதனம் பொறி உபகரணங்களுக்கு வருடாந்தம் கொண்டு செல் மீதியில் 20% பெறுமானத்தை விடப்படும். 8வது 31/3/2023 முடிவடைந்த வருடத்தில் சரக்கிருப்பில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு 75,000, கடன்பட்டோரில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு 50,000, கடன் கொடுத்தோரில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு 1 லட்சம், நிலுவை செயற்பாட்டு செலவில் ஏற்பட்ட குறைவு 20,000. வேண்டப்படுவது 31/3/2026 முடிவடைந்த வருடத்துக்கான வருமான கூற்று பகிர்வு உட்பட. 2வது பங்காள நடைமுறை கணக்கு மற்றும் மூலதன கணக்கு.